இங்க ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு லேடி அவ புதுசா வாங்கின பெர்ஃபியூமை ஒரு பொண்ணு மேல அடிக்கிறா. அப்ப சடனா அந்த பிளேஸுக்கு நிறைய தேனீக்கள் வந்து அங்க இருக்கிறவங்களை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அதனால எல்லாருமே தலதறிக்க ஓடுறாங்க. அப்ப எல்லா தேனீக்களும் அந்த பெர்ஃபியூம் ஸ்மெல்லுக்கு அட்ராக்ட் ஆகி அந்த பொண்ணு மட்டும் தான் இப்ப துரத்த ஆரம்பிக்குது. அதனால பயந்து போனவ ஸ்விமிங் பூல்ல குதிக்கிறா. ஆனா அந்த தேனீக்கள் அவளை விட்டு போகாம அவளுக்கு மேலே தான் பறந்துகிட்டு இருக்கு. அவ எப்பெல்லாம் தண்ணில இருந்து மேல வராளோ அப்பெல்லாம் அவளை குத்திக்கிட்டே இருக்கு. இதனால அந்த பொண்ணு ரெஸ்கியூ பண்ண ரெஸ்கியூ டீம் வராங்க. அப்ப அந்த பெர்ஃபியூம் அடிச்ச லேடி அவங்க கிட்ட அந்த பொண்ணால ஸ்விமிங் பூல்ல விட்டு வெளியே வரவே முடியல, அதனால தான் அவளுக்கு மூச்சு விடுறதுக்கு டியூப கொடுத்துருக்கோன்னு சொல்றா. அப்ப அவளை பாக்குற ரெஸ்கியூ டீமுக்கு தெரியும் அந்த பொண்ணோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு. அதனால அவளை எப்படி சேவ் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஒரு தேனி அந்த பொண்ணு மூச்சு விட்டுட்டு இருந்த பைப்புக்குள்ள போயிட்டு அவளோட வாய்க்குள்ளேயே கொத்திடுது. இதனால மூச்சு விட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறா. அப்போ ஒரு ஃபயர் ஃபைட்டர் பெர்ஃபியூம் ஸ்மெல்லுக்கு தான் அந்த தேனீக்கள் அவளை விட்டு போக மாட்டேங்குதுன்னு கண்டுபிடிச்சிடறான். அதனால அந்த ஃபயர் ஃபைட்டர் கேங்க்ல இருக்கிற ஒருத்த மேல அந்த பெர்ஃபியூம் அடிச்சிட்டு அவனை ஸ்விமிங் பூல் பக்கத்துல ஓட சொல்றாங்க. அதே மாதிரி அவனும் போறான். அப்போ எல்லா தேனீக்களும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. இதான் டைம்னு மத்த எல்லாரும் அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி சேஃபான பிளேஸுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உயிரை காப்பாத்துறாங்க. இதே டைம் அந்த ஃபயர் ஃபைட்டரை ஃபாலோ பண்ணிட்டே போன தேனீக்கள் எல்லாமே அவனை ஃபுல்லா கவர் பண்ணிடுது. அதனால அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தன் வந்து வேக்யூம் மிஷினை வச்சு அவன் மேல இந்த தேனீக்கள் எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்துறாரு.